ஓகே, வணக்கம் மச்சான்ஸ். இதுதான் சென்னை எஃப்சியா அப்படின்னு கேட்குற அளவுக்கு, சென்னை எஃப்சி டீமா இது அப்படின்னு கேட்குற அளவுக்கு. ஓகே, வணக்கம் மச்சான்ஸ். என்னது சென்னை எஃப்சியா? சைனிங்ஸா? ஃபாரின் சைனிங்ஸா? அதுவும் நிமிஷத்துக்கு நிமிஷம் பண்ணுறீங்களா? அந்த மாதிரி சென்னை எஃப்சின் இது வந்து சென்னை எஃப்சி டீமா அப்படின்னு நம்புகிற அளவுக்கு, கேட்குற அளவுக்கு நிமிஷத்துக்கு நிமிஷம் ஃபாரின் சைனிங்ஸை அடிச்சு தூக்குறானுங்க. நொகேரா ஃபஸ்ட்டு சைனிங்கு தரமான சைனிங் சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கு அடுத்த நிமிஷம் இல்லை, அதுக்கு அடுத்த நாளே இன்னொரு சைனிங் இறக்கிட்டானுங்க. அதாவது நான் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் 3 சைனிங் பண்ணிட்டா சென்னை எஃப்சி பிரபு உள்ள எல்லாலேயே. அதுக்கப்புறம் 3 சைனிங்ஸ் வந்து சென்னை எஃப்சி ஃபினிஷ்டுங்க. அதாவது 4வது ஃபாரினர், புது ஃபாரினர் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை எஃப்சி டண்டீடு. ஓகேவா? அதில் ஆல்ரெடி எல்சினோ வந்து இந்த வருஷம் வந்து சென்னை எஃப்சியில் தான் இருக்க போகிறாரு அப்படின்னு வந்து கன்ஃபார்ம்டு. ஸோ 5 ஃபாரினர்ஸ் வந்து இப்போ சென்னை எஃப்சியில் இருக்காங்க. ஸோ நான் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நொகேராக்கு அடுத்த 2 சைனிங்ஸ் வந்ததில்ல, ஒரு ஃபார்வேர்டு ஒரு டிஎம்எஃப், அந்த 2 பேரை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா முகமது அலி பெமாமர், தரமான ஒரு டிஎம்எஃப். 2 வருஷமாக, அதாவது கடந்த 2 வருஷமாக 23, 24, 25, 3 வருஷமாக பார்த்தீங்கன்னா தலைவன் பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் யுனைடெடில் சூப்பராக விளாண்டுருக்காங்க. ஒரு டிஎம்எஃப் பொசிஷனில் எடுத்து தலைவன் கோல்ஸும் ஸ்கோர் பண்ணியிருக்கான், அசிஸ்ட்டும் போட்டிருக்கான். ஆனால் தலைவனுக்கு பார்த்தீங்கன்னா 36 வயசு ஆகிடுச்சு. கொஞ்சம் ஏஜ் தான், ஆனால் ஸ்டாட்ஸ்லாம் பக்காவாக வச்சுருக்கான் இந்த வயசுலேயும். 36 வயசு, மொராக்கோ நேஷ்னாலிட்டி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்ஸ்குள்ளே போகணுன்னு பார்த்தீங்கன்னா 22 மேட்சஸ் போன வருஷம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக 23 மேட்சஸில் பார்த்தீங்கன்னா ஆடிருக்கான். அதில் ஒரு 18 மேட்ச் கம்ப்ளீட் டைமுக்கு இவன் ப்ளே பண்ணியிருக்கான். அந்த 18 மேட்ச்சில் ஹீ இஸ் அன் டிஃபெண்டிவ் மிட்ஃபீல்டர். பட் அவன் ஒரு 3 கோல்ஸும் ஒரு அசிஸ்ட்டும் போன சீசனில் மட்டுமே போட்டிருக்கான் டிஎம்எஃப் பொசிஷனில் இருந்துட்டு. இதில் பத்தாததுக்கு தலைமை 2-3 பேங்கர்ஸ் வேறு அடிச்சிருக்கான். ஸோ தரமான சைனிங்க. எனக்கு பொறுத்த வரைக்கும் நன்றி சென்னை எஃப்சிக்கு வந்து ரொம்ப நன்றி. இந்த சைனிங் வந்து சாட்டிஸ்ஃபைடுங்க, நான் சாட்டிஸ்ஃபைடுங்க பர்சனலி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 70% பாசிங் அக்யூரசி, 23 சான்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கான். கீ பாசஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 22, 12 சக்ஸஸ்ஃபுல் ட்ரிபிள்ஸ் வேறு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஃபென்சிவ் ஸ்டாட்ஸ்குள்ளே வரணும்னா ஒரு 445 ஃபார்வர்ட் பாசஸ் ஆடிருக்கான், 97 டியூவல்ஸ் வான் பண்ணியிருக்கான் ஒத்தைக்கு ஒத்த. அதுக்கப்புறம் 5 ஷாட்ஸ் ஆன் டார்கெட், 5 ஷாட் அடித்து தலைவன் 3 கோல் போட்டிருக்காங்க. இப்போ சொல்லுங்கள், இவன் ஒரு நல்ல சைனிங்கா இல்லையா? தரமான சைனிங்கில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 113 லாங் பாசஸ், சக்ஸஸ்ஃபுல் லாங் பாசஸ் போட்டிருக்கான். கரெக்டாக துல்லியமாக 113 லாங் பால். ஸோ ஹியர் வி கோ. டிஎம்எஃப் பொசிஷன்லேருந்து என்னென்ன ஸ்டாட்ஸ்லாம் வேணுமோ எல்லாமே பெமாமர்கிட்ட இருக்குது. ஸோ கரண்ட் ஃபார்மும் நல்லாவே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 864 சக்ஸஸ்ஃபுல் பாசஸ் போட்டிருக்கான், 6 பிளாக்ஸு, 19 ஃபவுல் ஏர்ன்டு. இது பத்தாததுக்கு அதாங்க அந்த டியூவல் வானில் வந்து 30 ஏரியலு, 67 கிரவுண்ட் டியூவலு. அதுக்கப்புறம் இது போதாதுன்னு 5 க்ளீன் ஷீட்டு. போன வருஷம் நார்த் ஈஸ்டில் இவன் ஆடுறப்போ 5 க்ளீன் ஷீட் பார்த்தீங்கன்னா வச்சுருக்கானுங்க. அது போக 137 ரெக்கவரிஸு, 15 இன்டர்செப்ஷன்ஸு, 42 கிளியரன்ஸு. தலைவன் பார்த்தீங்கன்னா நல்ல உடம்பு போட்டு ஆடுற பிளேயர், அடிச்சு தூக்குற ஒரு டிஃபெண்டரு டிஎம்எஃப். கிட்டத்தட்ட 7 எல்லோ கார்டு வாங்கியிருக்கான், ஒரு ரெட் கார்டும் வாங்கியிருக்கான் போன சீசனில் மட்டுமே. இப்போ புரியுதா? இவன் வந்து டிஎம்எஃப் பொசிஷனுக்கு உயிரை கொடுத்து ஆடுற ஒரு நல்ல டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர் தான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் இந்த சைனிங்கில் பார்த்தீங்கன்னா டோட்டலி சாட்டிஸ்ஃபைடுங்க. மனசே அப்படியே ஒரு மாதிரி நிம்மதியாக இருக்குது. தேங்க்ஸ்ரா சென்னை எஃப்சி இந்த சைனிங் பண்ணதுன்னு கேட்குற அளவுக்கு
நல்ல சைனிங், தரமான சைனிங். இதுதான் பார்த்தீங்கன்னா பெம்மாமரோட சைனிங்கு. அதாவது கடந்த 2 நொகேரா அதுக்கப்புறம் பெம்மாமர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஐஎஸ்எல்ல ஆடின பிளேயர்ஸ் தான் சைன் பண்ணியிருக்கோம். இப்போ வரப்போகிற அதாவது நான் நெக்ஸ்ட்டு சொல்ல போகிற 2 பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக சென்னை எஃப்சிக்கு வந்திருக்கிற பிளேயர்ஸ். ஸ்ட்ரைக்கர் வேணும் ஸ்ட்ரைக்கர் வேணும் ஸ்ட்ரைக்கர் வேணும்னு கேட்டுட்டு இருந்தோம். சென்னை எஃப்சி பார்த்தீங்கன்னா 3வது பிளேயராக ஒரு ஸ்பானிஷ் ஸ்ட்ரைக்கரை பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க. அதாவது இவன் நல்ல பிளேயரா அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியல. இவன் இதுக்கு முன்னாடி பெரிய கிளப்ஸ்லலாம் ஆடினதில்லை. ஜார்ஜியானா அந்த மாதிரி செகண்ட் டயர்ஸில் தான் ஆடியிருக்கான். ஜார்ஜியானாவில் ஆடிருக்கான். ஊர் பேர் தெரியாத கிளப்ஸ்க்கு தான் ஆடியிருக்கான். ஆனால் வயசு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அதிகம் இல்லை, ஜஸ்ட் 27. கரண்ட் ஃபார்ம் அதாவது இவனை பற்றி நிறைய ஸ்டாட்ஸ்லாம் தேடி பார்த்தாலே கிடைக்கலங்க. ஸோ பட்ஜெட் ஃபுல் பிளேயர். ஆனால் கிடைச்ச வரைக்கும் ஸ்டாட்ஸை வச்சு பார்த்தீங்கன்னா தலையும் ஒரு 2025 பார்த்தீங்கன்னா தெலாவி எஃப்சின்னு ஒரு டீமுக்கு ஆடிருக்கான். அதுதான் ஜார்ஜியானாவில் செகண்ட் டயரு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆண்டோரான்னு ஒரு நாட்டில் ஃபஸ்ட்டு டயரில் பார்த்தீங்கன்னா எஃப்சி சாண்டா குலோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடிருக்கான். அதுக்கு முன்னாடியும் ஜார்ஜியானாவில், அதுக்கு முன்னாடி ஒரு போர்ச்சுகலேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2023 ஆடிருக்கான். ஸோ இவன் ஏன் நான் நல்ல சைனிங்னு சொல்லுவானான்னு கேட்டிங்கன்னா கரண்ட் ஃபார்ம் நல்லா இருக்குன்னு சொல்லுவானா, நல்ல சைனிங்கானு இவன் ஆடினதெல்லாம் நான் இது வரைக்கும் எந்த கிளிப்ஸு கூட எனக்கு கிடைக்கல. இவன் நல்ல பிளேயரானு எனக்கு தெரியலங்க. ஆனால் சீரியஸாக எனக்கு பயமாக இருக்குது. பட் நான் வந்து இவன் ஸ்டாட்ஸ் சொல்கிறேன். ஸ்டாட்ஸ் படி பார்த்தோன்னா இவன் போன வருஷம் ஸ்டாட்ஸ் பார்த்தீங்கன்னா நாட் புவர் நல்லாவே இருக்குது. 18 கேம்ஸ் ஆடியிருக்கான். அதில் ஒரு 6 கோல் 1 அசிஸ்ட் போட்டிருக்கான். ஸோ அவ்வளோ மோசமான ஸ்டாட்ஸ் இல்லை. ஆனால் இப்போ சென்னை எஃப்சிக்கு இவன் ஏற்ற ஸ்ட்ரைக்கரானு எனக்கு தெரியலங்க. ஆனால் இன்னொரு ஸ்ட்ரைக்கர் வந்து சைன் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் இருக்கோம், பார்ப்போம். அதுக்கப்புறம் அதுக்கு போன வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 9 கேம்ஸில் 2 கோல்ஸ், 14 கேம்ஸில் 3 கோல்ஸ். அதுக்கப்புறம் 2023 செம்ம ஃபார்மில் இருந்திருக்கான். 9 கேம் ஆடிருக்கான், அதில் 9 கோல். ஆனால் இப்போ கரண்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா 18 மேட்சஸில் 6 கோல் 1 அசிஸ்ட்டு. டோட்டல் கான்ட்ரிபியூட்ஸ் வந்து ஒரு 7 கான்ட்ரிபியூட்ஸ் பண்ணுறான், கோல் கான்ட்ரிபியூட்ஸு. ஸோ உங்கள் கருத்து என்னங்க? நான் ஸ்ட்ரைக்கரை பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக்கரை தாண்டா நம்ம மிஸ்டேக் பண்ணுறோம், அது வந்து இந்த வருஷம் ரிப்பீட் ஆகும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இந்த ஸ்ட்ரைக்கரை வந்து சென்னை எஃப்சியில் இந்த சீசன் ஒர்க் ஆகும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் போடுங்க. வீடியோ ரொம்ப பெருசாக போகிறதுனால நான் 4வது சைனிங்கை பற்றி இன்றைக்கிக்குள்ளேயே நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஸோ உங்கள் கருத்துக்கள் என்னன்னு கமெண்ட்ஸில் போடுங்க. பெம்மாமரு அதுக்கப்புறம் இப்போது இனிகோ மார்டின் ஸ்பானிஷ் ஃபார்வர்ட், உங்கள் கருத்தை கமெண்ட்ஸில் போடுங்க.